அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு ஒரு அருமையான வீட்டிலே நம்ம ஒரு ஹார்லிக்ஸ் இனிமேல் கடையில் வாங்க தேவையில்லை. நம்மளுக்கு வீட்டிலே ஒரு ஹார்லிக்ஸ் ப்ரோட்டீன் பவுடர், இது 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். ரொம்ப உடம்பு ஆரோக்கியமானது. இது எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். ப்ரோட்டீன் பவுடர் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கோதுமை எடுத்துக்கிறோம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கழுகிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கலாம். மக்காரல் காலையில் நம்ம பார்க்குறோம் நல்லா ஊறிருக்கு. இதை நம்ம வடிகட்டிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா நம்ம தண்ணி நல்லா இருத்துடலாம். தண்ணி நம்ம நல்லா இருத்த உடனே ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம நல்லா அதை மூட்டை மாதிரி கட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கிறோம். நல்லா காட்டன் கிளாத்தாக இருக்கட்டும், காத்தோட்டமாக அந்த மாதிரி துணியாக இருக்கணுமா. அதில் நம்ம இந்த கோதுமையை நம்ம அதில் சேர்த்துருவோம். பாருங்கள், ஊறி போய் எப்படி நல்லா இருக்குது. நம்மளுக்கு நல்லா ஊறி போய் குண்டு குண்டாக இருக்குது. இதை நம்ம முளை கட்டிட்டு நம்ம ப்ரோட்டீன் பவுடர் செய்யலாம். இதை முளை கட்டி நறுக்குன்னு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நறுக்குன்னு இருந்துச்சுன்னா அதில் போட்டு மூடுங்க. இல்லைன்னா ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு தண்ணி தெளித்து பார்ப்போம். அது எவ்வளோ முளைக்குதோ முளைக்கிற வரையும் நம்ம இதை பார்த்துக்கலாம். 3 நாள் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு முளைச்சிருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அங்கங்கே லேசாக நம்மளுக்கு நல்லா தெரியுது, முளைச்சிருக்குது. நல்லா தெரியுது பாருங்கள். நம்மளுக்கு அங்கங்கே கோதுமை லேசாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், இதுக்கு மேலே வச்சோம்னா நம்மளுக்கு அவுச வாசனை வந்துடும். நம்ம இதை போனால் கொஞ்சம் நேரம் நல்லா ஈரமாக இருக்குது, ரொம்ப தண்ணியாக இருக்குது. நம்ம துணியில் அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வறுத்துட்டு பவுட்ரு செய்கிற பார்க்கலாம். கோதுமை நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை வறுத்துக்குருவோம். ஏன்னா ஈரத்தோடு வறுத்தோம்னாக்கா ரொம்ப வறுபடாது, ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் நான் வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம வறுத்து எடுத்துகிட்டு தான் பவுட்ரு பண்ண முடியும். நல்லா மொறுன்னு வறுத்துக்குருவோம். நம்மளுக்கு பவுட்ரு பண்ணுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். வாசனை வராத மாதிரி பார்த்துக்குருங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வாசனை வந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் லேசாக ஒரு தண்ணியில் போட்டு அலசிட்டு வெயிலில் காய வச்சு வறுத்துக்கிறங்க. ஏன்னா 3 நாள் வரையும் தண்ணியில் ஊறினா ஒரு சில கோதுமைங்க வாசனை வர வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் ஊற வச்சு மக்காநாள் முளை கட்டி அதுக்கு முதல்ல ஒரு 2 நாள் பொறுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு லேசாக வாசனை வர மாதிரி இருந்ததுன்னா அலசிட்டு வெயிலில் காய வச்சுட்டு வறுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு பவுடர் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்தாச்சு, போதும். நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா கடகடன்னு வறுத்தாச்சு. நல்லா பாருங்கள், கையில் எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா சூடு நல்லா ஏறி நம்ம மொறுன்னு மிக்சியில் அரைய விட்டுற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். கோதுமை வறுத்தாச்சு, ஆறட்டும். நம்மளுக்கு இது கூட நம்ம பாதாம் பருப்பு ஒரு 100 கிராம் வறுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கிடுவோம். ரொம்ப தீயை விட்டுற வேணாம், அடுப்பு மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பவுட்ரு அரைக்க ஈஸியாக இருக்கும். கோதுமை ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக அரைச்சிக்கிறோம். சின்ன ஜாரில் போட்டு அரைச்சா நமக்கு நைஸாக அரையும். இதை தனியாக அரைச்சிக்கிறோம். பாதாமும் ஆறிடுச்சு. 100 கிராம் இது. 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 4-5 ஏலக்காயை நான் அரிசியை மட்டும் எடுத்திருக்கேன். தோலை எடுத்துகிட்டு அரிசி மட்டும் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அரிசி மட்டும் எடுத்துக்கிறங்க, தோல் அரையாது. இதெல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு நம்ம ஹார்லிக்ஸ் எப்படி கலக்கிறன்றதை பார்க்கலாம். அரைச்ச கோதுமையை நம்ம இது கூட சேர்த்தாச்சு. நம்ம இப்போ பாதாமையும் அரைச்சாச்சு. நீங்கள் பாதாம் ஒரே டைமாக அரைக்காதீங்க. ஒரே டைமாக அரைச்சாக்கா நம்மளுக்கு அதில் எண்ணெய் இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஒரே டைமாக அரைக்க வராது. 2 டைமாக அரைச்சிக்கிறங்க. இப்போ நம்ம இதெல்லாம் அதில் சேர்த்துக்கிடுவோம். அது கூடவே 1 கப்பு பால் பவுடர். நீங்கள் எந்த பால் பவுடர் இருந்தாலும் என்ன சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச பால் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இந்த பால் பவுடரையும் அது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கிக்கிடுவோம். கை வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கிக்கிடலாம். ஏன்னா பாதாம்லாம் கொஞ்சம் எண்ணெய் பசையாக இருக்கும். அந்த கோதுமை கூட சேர்ந்து கலக்கும் போது நமக்கு நல்லா பவுடர் மாதிரி வந்துடும். நல்லா கலக்கிக்கிடுவோம். எல்லாத்தையும் நம்ம கலக்கியாச்சு. பாருங்கள், நம்ம வீட்டிலே குறைஞ்ச செலவில் நம்ம கடைகளில் வாங்க தேவையில்லை. இந்த ஹார்லிக்ஸ் பவுட்ரு, ப்ரோட்டீன் பவுடர் கூட சொல்லலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வடிகட்டிட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கலக்கிட்டு வடிகட்டி கொடுங்க. பெரியவங்க சாப்பிட்றதா நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா கெட்டே போகாது. நம்மளுக்கு 1 மாதம் 2 மாதம் கூட நம்ம வச்சுக்கலாம். ஈர ஸ்பூன் படாமல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கெடாது. இப்போ நம்ம இதை பாலில் எப்படி கலக்கி குடிக்கலான்றதை பார்க்கலாம். 1 கிளாஸு
நல்லா பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாலாக தான் பரவாயில்ல. நான் அதாவது இனிப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கும் ஹார்லிக்ஸ் நம்ம சாப்பிடும்போது. ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் போல் நம்ம அந்த ஹார்லிக்ஸ் பவுடர் ப்ரோட்டீன் பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னாக்கா நீங்கள் காலையிலே கொடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஜீரணம் இதுவாக இருக்கும். பெரியவங்கன்னா நீங்கள் 3 வேளை கூட குடிக்கலாம். இது நல்லா கலக்கிடுவோம் நம்ம. அவ்வளோதான், நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற போல் ஹார்லிக்ஸ் பவுட்ரு ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாந்தா இதை வடிகட்டிடுங்க. பெரியவங்களாக இருந்தால் அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் கொடுங்க. இது 6 மாத குழந்தையிலேருந்து நம்ம கொடுக்கலாம். எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஹார்லிக்ஸு ரெடி ஆயிடுச்சு ப்ரோட்டீன் பவுட்ரு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.